Good morning students, welcome to 11th standard economics. Okay, so last class நம்ம என்னமா டிஸ்கஸ் பண்ணோம், 9th lesson start பண்ணோம், development experiences in India. Okay, அதில் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், recent reformsல LPG liberalization, globalization and privatization concept டிஸ்கஸ் பண்ணோம், arguments in favor of LPG, advantages என்னென்ன அப்படின்னு பார்த்தோம், same like that arguments against LPG டிஸ்கஸ் பண்ணோம், என்னென்ன disadvantages அதனால் arise ஆகுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். Okay, so today's class we are going to discuss about the disinvestment. What do you mean by disinvestment? அடுத்தது industrial sector reforms என்னென்ன அப்படிங்கிறத பிரீஃபாக பார்க்க போகிறோம். Okay, so first one பாரு, disinvestment. ஓகே, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறது. ஓகேவா, முதலீடுகளை திரும்ப பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறது, ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே பாரு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் டு அதர் PSUs, அதர் பப்ளிக் செக்டார் யூனிட் ஆர் பிரைவேட் செக்டார் ஆர் பேங்க்ஸ். ஓகே, ஸோ this process has not been fully implemented. ஓகேவா, ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னமா, நம்மளோட முதலீடுகளை திரும்ப பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிடியூஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் தட் அது யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, ப்ரைவேட் செக்டார்ட்டையோ இல்லை பேங்க்ஸ்கிட்டையோ இல்லை அதர் யூனிட்ஸ்கிட்டையோ அதை என்ன பண்ணுறது, சேல் பண்ணுறது. கான்செப்டுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாரு, ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இப்போ எவ்வளோ கிராஜுவலாக ஆஃப்டர் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாரு, அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMFோட இதில் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், ஓகே, அக்டோபர் 2016 இது இந்த சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஜிடிபி ஆஃப் இந்தியன் எக்கானமி இன் 2016 அட் கரண்ட் ப்ரைஸ் வாஸ் எவ்வளோ டாலர், $2,251 billion. Okay, so India contributed 2.99% of the total world GDP in exchange rate basis. Okay, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ 2016 சென்சஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டோட்டல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 2.99%. ஓகேவா, பட் இந்தியா ஷேர் 17.5% of the total world population and 2.4% of the world surface area. So India was now 7th largest of the world economy. Okay, so நல்லா நோட் பண்ணிக்கோங்க தாங்க. According to 2016 censusல 2016 டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கானமிலேயே இந்தியாவோட ரேங்க் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th largest எக்கானமி. ஓகேவா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு பாப்புலேஷனில் வந்து இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் 17.5%, ஆனால் நம்மளோட வேர்ல்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2.4% தான். சரியா, அதில் ஜிடிபி எவ்வளோமா, 17.5%. ஓகே, சாரி, ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2.99% தான். ஓகேவா, ஸோ இந்தியா வாஸ் 3rd பொசிஷன் ஆஃப்டர் சைனா அண்ட் ஜப்பான் among Asian countries. So India shared 8.50% of total Asia's GDP. Okay, இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா ரேங்க்டு 3rd பொசிஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு சைனா, செகண்டு ஜப்பான் அண்ட் 3rd வந்து இந்தியா. பட் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட ஜிடிபியை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட பொசிஷன் என்னமா 7th largest. ஓகே, ஸோ இது இயர் பை இயர் வந்து சேஞ்சஸ் ஆகும், அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அக்கார்டிங் டு 2016 டேட்டாவில் இந்தியாவோட ரேங்க் என்ன, 7th பொசிஷன். ஓகே, அடுத்தது பாரு, ஒவ்வொரு செக்டாரில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பாரு, இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் 1990ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் குயிக்காக ரீச் பண்ணுறதுக்காக என்னென்ன ரிஃபார்ம்ஸ்னால் என்னமா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே பாரு, The Prime Minister of India announced the new industrial policy on 24th July 1991. So the new policy was radically liberalized the
industrial policy itself and deregulated the industrial sector sustainably. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ 1991 ஜூலை 21 நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ரூல்ஸை வந்து லிபரலைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லிபரலைஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நிறையா பேர் நிறையா ஃபாரின் கம்பெனிஸாக இருக்கலாம், அதர்வைஸ் லோக்கல் கம்பெனிஸாக இருக்கலாம். ஸோ இன்னும் நிறைய என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. சரியா? ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா the primary objectives of the industrial policy were to promote major industries from the clutches of bureaucrats, to abolish the restriction on foreign direct investment, to liberate the indigenous enterprises from the restriction of MRTP Act, to maintain a sustained growth in productivity and employment, and also to achieve the international competitiveness. Okay, so இதை நல்லா தெளிவாக பாரு. இந்த 1991 நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், டு ப்ரொமோட் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் பியூரோக்ராட்ஸ். பியூரோக்ராட்ஸ்னால் என்னம்மா, ஒரு அதிகாரம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு ஃபியூ ஃபேமிலிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் வந்து ஒரு சில செக்டார்லேயே ஃபுல்லாக தேங்கிடும், மோனோபோலியை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை வந்து அந்த பவரை வந்து என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐயை என்கரேஜ் பண்ணணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ அதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணாங்க, ஒழிக்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டு லிபரேட் த இண்டிஜினியஸ் என்டர்பிரைசஸ். இண்டிஜினியஸ்னு என்னமா, டொமஸ்டிக், நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற என்டர்பிரைசஸை வந்து இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் மூலமாக என்ன பண்ணாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். எம்ஆர்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னப்பா, மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ். மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் மூலமாக நிறைய லோக்கல் மேனுஃபேக்சருக்கு, டொமஸ்டிக் மேனுஃபேக்சருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணுறது, அபாலிஷ் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்டெய்னடு க்ரோத் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்மளுக்கு என்னது கண்ட்ரிஸோட எக்கனாமிக் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, மற்ற இது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ட்ரியோட காம்படிட்டிவாக நம்மளும் மாறுறது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் என்னது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்காக என்னென்ன ஆக்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாரு, இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் பை த கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பாலிசி ஹேஸ் ப்ராட் சேஞ்சஸ் இன் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டீலைசன்சிங். டீலைசன்சிங்னா நம்ம நோ லைசன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வித்தின் எ கண்ட்ரி, அதர்வைஸ் ஃபாரின் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, நிறைய லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது லைசன்ஸ் வாங்குறதுல. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீ ரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். டீ ரிசர்வேஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறது, நீக்கிறது. ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் என்னென்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததோ அதை வந்து தடை பண்ணுறது. ஓகே, அடுத்தது பப்ளிக் செக்டார் பாலிசி. அப்படின்னா நம்ம ப்ரைவேட் செக்டார் இன்னும் என்கரேஜ் பண்ணி பப்ளிக் செக்டாருக்கு ஈக்குவலாக என்னென்ன ரிஃபார்ம்ஸ் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுக்கணுமோ அந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருது. அடுத்தது அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட். எம்ஆர்டிபின்னு என்ன சொன்னேன், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ லோக்கல் என்டர்பிரைசஸாக இருந்தாலும் சரி, ஃபாரின் என்டர்பிரைசஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மோனோபோலி ஃபுல்லாக ஒரு சில ஹேண்ட்ஸ் கிட்ட இருந்தது, அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அபாலிட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் வெல்கம் டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி. எஃப்டிஐ, எஃப்இஐ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் என்ன பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் they can take the various reforms measures. Okay, so இதை இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். First one, industrial delicensing policy. So the most important objectives of the new industrial policy of 1991 was the end of the industrial licensing. Okay, so or the லைசன்ஸ் ராஜ் ஆர் ரெட்டாபிசம். ரெட்டாபிசம்னா நம்ம ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா they can என்னது நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் அப்ரூவல் வாங்கி சைன் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெட்டாபிசம்னா நம்ம ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அண்டர் த இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்
policies, private sector firm had to secure license to start an industry. So இப்படி இதில் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் லிபரலைசேஷன் பண்ணதுனால நிறைய ப்ரைவேட் செக்டர் என்ன பண்ணாங்க, என்கரேஜ் ஆகி இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாரு, டீரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். பாரு, previously the public sector was given reservation especially in the capital goods and key industries, but under Industrial Deregulation Act most of the industrial sector were open to the private sector as well. So under the new industrial policy, only 3 sectors, atomic energy, mining and railways will continue as reserved for public sector. All other sector have opened for the private sector participation. இது very very important. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ப்ரைவேட் கிட்ட இருந்தனால தான் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆச்சு. அப்படிங்கிறதுனால முக்கியமான எல்லா செக்டாருமே யார் அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க. அதில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பேங்க்ஸ் எல்லாமே ப்ரைவேட் பேங்க் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, நேஷனலைஸ்டு பேங்காக கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? பட் இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் அதை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே டீரிசர்வேஷன் பண்ணாங்க. டீரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா அந்த ரிசர்வ் பண்ணுறதுலேருந்து நீக்கிறது. ஓகேவா? அதாவது இம்பார்ட்டன்ட் செக்டார் மட்டும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமிக் எனர்ஜி, மைனிங்கு, ரயில்வேஸ் இதை மட்டும் பப்ளிக் செக்டார்கிட்ட கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் எல்லா செக்டாரையுமே யாரோட ஹேண்டில் விட்டுட்டாங்க, ப்ரைவேட் செக்டார்கிட்ட. ஏன்னா ப்ரைவேட் கிட்ட விட்டால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அதிகமாக போட்டு இன்னமும் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைசேஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன பண்ணாங்க, few important sector, இன்னும் சொல்ல போனால் 3 important sector. எது? அட்டோமிக் மைனிங், அட்டோமிக் எனர்ஜி, மைனிங், ரயில்வேஸ். இந்த 3 செக்டாரை மட்டும் கவர்மெண்ட் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லா செக்டாரையும் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, ப்ரைவேட் செக்டார் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து பாரு, ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். ஓகே, ஸோ பப்ளிக் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபார்ம்ஸ் இன் த பப்ளிக் செக்டார் வேர் எய்ம்ட் அட் என்கான்சிங் நம்ம இன்டென்சிட்டி, ஊக்குவித்தல், இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ என்கான்சிங் எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் த செக்டார். ஸோ த கவர்மெண்ட் ஐடென்டிஃபைட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ப்ரையாரிட்டி ஏரியாஸ் ஃபார் த பப்ளிக் செக்டார் டு கான்சென்ட்ரேட். ஸோ லாஸ் மேக்கிங் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வேர் சோல்ட் டு த ப்ரைவேட் செக்டார். ஓகே, ஸோ பப்ளிக் செக்டாரை நல்லா என்கரேஜ் பண்ணி இன்னமும் அதோட நிறையா ரிஃபார்ம்ஸ் மெத்தட்ஸ் கொண்டு வந்து அதோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக பேக்வேர்டு ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ப்ரைவேட் செக்டார் போடாத இந்த இடத்துலலாம் பேக்வேர்டு ஏரியாஸ்லாம் ப்ரைவேட் செக்டார் என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் செக்டார் ஷுட் பி அண்டர்டேக். அங்கே என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடென்டிஃபைட் எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா, ப்ரையாரிட்டி ஏரியா அப்படின்னு பார்த்து தே கேன் மோர் கான்சன்ட்ரேட் ஆன் தட் பர்டிகுலர் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப லாஸ் ஆன பப்ளிக் செக்டார் யூனிட்டை யாருக்கு சேல் பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் MRTP ஆக்ட். ஓகேவா? ஸோ த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1991 has abolished of monopoly and restrictive trade practices act. இந்த ஆக்ட் நோட் பண்ணிக்கோங்கடா. இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1969. The MRTP act was passed in 1969. So in 2010, the Competition Commission has emerged as the watchdog in monitoring competitive practices in the economy. Okay, so அந்த மோனோபோலி ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு ஒழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா in 2010ல் காம்படிட்டிவ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்குது. அவங்க தான் எல்லா வாட்ச்டாக்னா என்னமா கண்காணிக்கிறது. ஓகேவா? ஸோ எல்லா யூனிட்டும் எப்படி நடக்குது, அதோட காம்படிட்டிவ் எப்படி, ப்ரைஸ் அதிகமாகுதா, அதிகமாக வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வாட்ச்டாக் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன். ஸோ the policy caused big changes including emergence of a strong and competitive private sector and a sizable number of foreign companies in India. ஸோ அந்த MRTP ஆக்ட் அபாலிஷ் பண்ணதுனால நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ப்ரைவேட் செக்டாரும் நல்லா என்கரேஜ் ஆச்சு. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ அடுத்தது ஆரம்பித்த ஒரு பாயிண்ட் என்ன இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. இது என்னடா நேமு, ஃபாரின். ஆல்ரெடி சொன்னல ரெட் கார்பெட் வெல்கம் ஆஃப் என்னது FDI FPI அப்படின்னு சொல்லலாம். ஓகே பாரு, another major features of the economic reforms was red carpet welcome to the foreign investment and foreign technology. So
This measures has enhanced the industrial competition and improved business environment in the country. Okay, so நம்ம கண்ட்ரிக்குள்ள ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் பீப்புளுக்கு என்ன கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃபாரின் டெக்னாலஜிக்கையும் நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்ன பண்ணாங்க, அவங்களா கூப்பிட்டு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஸோ அதில் பாரு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் எஃப்டிஐ அண்ட் எஃபிஐ. எஃப்டிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னமா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எஃப்இஐ அப்படிங்கிறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, were allowed. In 1991, the government announced a specified list of high technology and high investment priority industries wherein automatic permission was granted for foreign direct investment up to 51% foreign equity. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தாங்க. ஸோ 1991 அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, அதில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹை டெக்னாலஜி ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரையாரிட்டி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 51% வரைக்கும் ஃபாரின் ஈக்விட்டி என்ன பண்ணாங்க, அலோவ் பண்ணிக்கிட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ and the limit was raised to 74% and subsequently to 100% of many these countries. Okay, so 51% லேருந்து 74 increase பண்ணி again 100% வந்து foreign equity allow பண்ற அளவுக்கு இது வந்து increase ஆச்சு. ஓகேவா, so moreover many new industries have been added to the list of over the years. Okay, so அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ அதிகமாக 100% ஃபுல்லாக அலோவ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் என்னாச்சு, நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அது வர ஆரம்பிச்சது. அது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டும் பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஜிடிபி, பெர் கேபிட்டல் இன்கம் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சது, இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஓகேவா, இது பாருங்கடா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு FIBP, இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்ட். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இட் ஹாஸ் பின் செட் அப் ஆஃப் நெகோஷியேட் என்னமா, அப்டைன் ஸோ வித் த இன்டர்நேஷ்னல் ஃபோர்ம்ஸ் அண்ட் அப்ரூவ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செலக்டட் ஏரியா. ஓகே, ஸோ எந்தெந்த ஏரியாலாம் எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணலாம், அப்ரூவல் பண்ணலாம், எந்தெந்த இன்டர்நேஷ்னல் ஃபோர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படிங்கிறது எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, அதை கண்காணிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு FIBP. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்னம்மா, இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் கவர்மெண்ட் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம். ஓகேவா, அடுத்தது இப்போ இண்டஸ்ட்ரியல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாரில் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ரிஃபார்மிங் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, பாரு, since the inception என்னமா, initiate start பண்ணுறது. So since the inception of economic reforms, Indian economy has achieved a remarkable rate of growth in industry and service sector. So however, this growth process bypassed the agricultural sector, which showed the sharp deceleration in the growth rate, that is 3.62% in 1984 to 85 and 1995 to 96. Okay, so to 1.97% in 95 to 2004 to 5. Okay, so இது ஒன்றும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸாக இருக்கலாம், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸெல்லாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டரி செக்டார் அண்ட் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இண்டஸ்ட்ரி செக்டார், சர்வீஸ் ஐடி ஃபீல்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்டாரெல்லாம் கிராஜுவலாக என்ன ஆக ஆரம்பிச்சது, நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. கான்ட்ராஸ்டாக அக்ரிகல்ச்சரல் செக்டர் என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா, ஸோ 84 to 85 to 95ல் 3.62 இருந்த க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 95 to 2005ல் பார்த்தீங்கன்னா 1.97 என்ன ஆக ஆரம்பிச்சது, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ the sector has recorded wide variations of productivity and there was shift towards the cash crop cultivation. So moreover, agricultural indebtedness pushed several farming households into poverty and some of them resorted to extreme measures like suicides. Okay, so அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் டவுன் ஆக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்டெப்டினஸ் அப்படின்னா நம்ம கடன் வாங்குறது. ஓகேவா, ஸோ புவர் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களோட சாப்பாட்டு தேவைக்காக என்ன பண்ணாங்கன்னா நிறையா கடன் வாங்கி என்னாக ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப பாவர்ட்டி லெவலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஓகேவா, ஒரு சில ஃபார்மர்ஸ் அதுக்கப்புறமும் போய் they can attempt the suicides. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் டேக் வேரியஸ் மெஷர்ஸ். அது என்னென்ன மெஷர்ஸ் அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே,
கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? பாரு, அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் ஹைலி ப்ரோன் டு ரிஸ்க் ஆஃப் drought and flood. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராட்னா என்னம்மா? வறட்சி. ஃப்ளட்னா என்ன? புயல். அப்போ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வந்ததுனாலும் அக்ரிகல்ச்சர் என்னாகும்? இட் ஷுட் பி ஹைலி அஃபெக்டட். ஓகே, ஸோ அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் நெசசரி டு ப்ரொடெக்ட் த ஃபார்மர்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் என்ஷூர் தயர் கிரெடிட் எலிஜிபிலிட்டி ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். ஓகே, ஸோ இதுலேருந்து புவர் ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் நம்ம பாதுகாக்கிறதுக்காக என்னது? கிரெடிட் எலிஜிபிலிட்டி ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். என்ஷூர்னா என்னது? ஷூரிட்டி கொடுக்கறது. அப்போ அடுத்த சீசன் வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த க்ராப்புக்கு வந்து என்ஷூர் பண்ணாங்க. ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்ட் த மெனி அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஓகே, அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கடா. த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா ஸ்கீம். ஓகே, அது வந்து ஹிந்தி வேர்ட்ஸ், நேஷ்னல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால அது ஹிந்தியில் இருக்கும். அதோட டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். சரியா? ஸோ இதை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 18th February 2016 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இன்வேஜஸ்னா என்னம்மா? ஃபியூச்சர் டிஸ் இதுக்காக. ஓகேவா? ஸோ இன்வேஜஸ் a uniform premium of only 2% to be paid by the farmers for Kharif season and 1.5% of Rabi crops. ஓகேவா? அதாவது நம்ம 3 சீசன் படிப்போம் இல்லையா? ஜெயிட் சீசன், கரீப் சீசன், ரபி கிராப்ஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிராப் இருக்கும். ஓகே, கரீப் கிராப்ஸ், ரபி கிராப், ஜெயிட் கிராப்ஸ். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கரீப் கிராப்ஸ்க்கு 2%, ரபி கிராப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5% ப்ரொவைட் பண்ணாங்க. சரியா? ஸோ த ப்ரீமியம் ஃபார் ஆனுவல் கமர்ஷியல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல்னா என்னம்மா? தோட்டக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் வில் பி 5%. ஓகே, மற்ற கமர்ஷியல் கிராப்ஸ்னால் என்னடா? சேல் பண்ணுற பர்பஸுக்காக இது பண்ணுறது. ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்னால் என்னது? தோட்டக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைப் ஆஃப் கிராப்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிளைம் பண்ணாங்க அப்படின்னா 5%. ஓகேவா தாங்க? ஸோ ரிமைனிங் அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னடா பார்த்தோம்? இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட ரிஃபார்ம்ஸ் 5 ஹெட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி அக்ரிகல்ச்சர் செக்டாரில் க்ராப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம். ஆர் யூ கிளியர்மா? தேங்க்யூ.